அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பராவது நீங்கள் பார்த்தா தான் அதில் கொஸ்டின் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா வந்து முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக்ஸை வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து 2013 வந்து பிஜிடிஆர்பி அதோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து அதில் ஒன்று வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸில் இந்திய தொழிலாளர்கள் கழகத்தின் தலைவர். இப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4 ஆப்ஷனும் படிச்சுட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து டேரெக்டாக ஆன்சரே நம்ம பார்த்துடலாம். ரவீந்திர வர்மா. இந்திய தொழிலாளர்கள் கழகத்தின் தலைவர் வந்து ரவீந்திர வர்மா. நெக்ஸ்ட் ஒன், பொதுத்துறை விலை கோட்பாடு என்பது வந்து ஆதாயமற்ற இழப்பற்ற கோட்பாடு. தேர்ட் ஒன், இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டத்தினை உருவாக்கியவர் பிசி மஹ்லானோபிஸ். இப்போ வந்து 5 இயர் பிளானில் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸாவது நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 5 இயர் பிளான் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட டாபிக் வந்து கொஞ்சம் தான் படிக்கிறது ஈஸி. ஆனால் அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4-5 கொஸ்டினாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5 இயர் பிளான் வந்து படிச்சுக்கோங்க. இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டத்தினை உருவாக்கியவர் வந்து பிசி மஹ்லானோபிஸ். நேரு மாடல் எந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது? பெரிய தொழில்களில் முதலீடு. 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1992 to 1997. அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம். இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டத்தினை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து பிசி மஹ்லானோபிஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து கேட்டிருக்காங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள், 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் அப்படி வந்து 1992 to 1997 5 இயர் பிளான் அது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், நிதியியல் கருவிகளை கையாள்வது வந்து அரசு. நிதியியல் கருவிகளை கையாள்வது அரசு. பணவீக்க காலத்தில் மைய வங்கி என்பது வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பது. கீழே கொடுக்கப்பட்டதில் எது பதிலீட்டு பணம் அல்லது நெருங்கிய பணம்? இதுக்கான ஆன்சர் வந்து பிணையம், அதாவது வந்து செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டு பொருட்களையும் சேவைகளையும் வாங்கும் திறனுடைய பணம் டேஸ் என்று கூறப்படுகிறது. அதாவது உட்புறம் அல்லது உள்ளீட்டு பணம், அதாவது இன்டர்னல் மணி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மணி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரைசஸ் என்ற நூலை வெளியிட்டவர் வந்து டான் பேட்டின்கன். வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது வரி வீதமும் அதிகரிக்கின்ற வரி விதிப்பு முறைக்கு டேஸ் என்று பெயர். வளர்வீத வரி விதிப்பு. இதுக்கான கிளாஸ் எடுத்து நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து படிச்சுக்கோங்க. டேக்ஸ் பற்றி நான் கிளாஸ் எடுத்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி அனைத்து வரி செலுத்துபவரின் மொத்த தியாகம் மிக குறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறும் கோட்பாடு வந்து சம இறுதிநிலை தியாகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளுக்கான அளிப்பு நிகழ்ச்சி அதன் தேவை நிகழ்ச்சியை விட அதிகமாக இருந்தால் அதன் வரிச்சுமை வந்து வாங்குபவர் மீது அதிகமாக இருக்கும். எரிக் லிண்டால் வழங்கிய கோட்பாட்டின் பெயர் வந்து தன் விருப்ப பரிமாற்ற கோட்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முற்றுரிமை போட்டி கோட்பாடு என்று புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் இஎம் சாம்பர்லின். நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு செலவினங்கள் என்பது வளர்ச்சி சாரா செலவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படும் வெகுமதி, கூலி, வட்டி, வாடகை இவை அனைத்துமே தான் உற்பத்தி காரணிகளுக்காக வழங்கப்படுகிறது. சராசரி உற்பத்தி என்பது மொத்த வெளியீடு டிவைடட் பை மொத்த காரணிகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இறுதிநிலை உற்பத்தியின் மதிப்பு. VMP = MPP × price. நெக்ஸ்ட் கொஸ்டின், இர்விங் பிஷர் வந்து அமெரிக்க பொருளியல் அறிஞர். எந்த நாட்டு பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இர்விங் பிஷர் வந்து அமெரிக்க பொருளியல் அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி
கற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், உகந்த சுற்றுச்சூழலை அளித்தல், குழுவின் செயல்படு உறுப்பினராக திகழ்தல், இவை அனைத்துமே தான் குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி இவை அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகிழ்ச்சியுடன் கற்றல் என்பது கீழ்கண்ட எந்த கற்பித்தல் வகை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா செயல்வழி கற்றல், குழந்தை மைய கற்றல், இது இரண்டுமே தான். சரிங்களா? மகிழ்ச்சியுடன் கற்றல் என்பது கீழ்கண்ட எந்த கற்பித்தல் வகை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதுன்னா குழந்தை மைய கற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதலில் நிறுவியர் ஹென்றி மோரிஸ். தி வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதலில் நிறுவியர் ஹென்றி மோரிஸ். இதெல்லாம் எஜுகேஷன் மெத்தடாலஜி கொஸ்டின்ஸு. இந்தியாவில் 1961ஆம் ஆண்டு சைனிக் பள்ளிகள் என்ற பள்ளி அமைப்புகள் இவருடைய கருத்தில் உருவானது. வி.கே. கிருஷ்ணமேனன். இங்கே பாருங்கள், இன்சில் மட்டும்தான் மாறி இருக்கு. ஏ.கே. கிருஷ்ணமேனன், எஸ்.கே. கிருஷ்ணமேனன், ஜே.கே. கிருஷ்ணமேனன். அதாவது நம்ம இன்சிலோடு தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு ஒரு ஆத்தர் நேம் வி.கே. கிருஷ்ணமேனன். 5 வயது முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சியினை தயாரிக்கும் நிறுவனம் எது? மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம், புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தாக்க லாப கோட்பாடு. புத்தாக்க லாப கோட்பாடு எழுதியவர் யாருன்னா ஜோசப் ஜும்பிட்டர். இதில் பாருங்களேன், எல்லாமே ஜான் ஜும்பிட்டர், மைக்கேல் ஜும்பிட்டர், ஜோசப் ஜும்பிட்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோசப் ஜும்பிட்டர் தான் இதுக்கான ஆன்சர். பகுதி சமநிலை பற்றி படிப்பது நுண்ணியல் பொருளாதாரம். அதாவது ஒரு பார்ட் மட்டும் படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஹோல் பார்ட்டும் அதாவது மொத்தமாக படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது சும்மா பேசிக் கான்செப்ட் தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். தேசிய உற்பத்தி என்பது நிறுவனங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. கீன்ஸின் தேசிய வருவாய் கோட்பாட்டின் பிரிவுகள் 2 துறைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு கூட்டமைப்பு நாடுகளின் பொது சபை 1974ஆம் ஆண்டினை டேஸ் என அறிவித்தது? உலக மக்கள் தொகை ஆண்டு. 1974ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை ஆண்டு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. கற்போர் கட்டுப்பாட்டு கற்பித்தல் முறை டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது? ராபர்ட் மேக்கர். கற்போர் கட்டுப்பாட்டு கற்பித்தல் முறை LCA என்பவரால் உருவாக்கப்பட்ட டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ராபர்ட் மேக்கர். 19ஆம் நூற்றாண்டில் டேஸ் அவர்களின் ஆய்வின்படி வங்காள மாநிலத்தின் 5 லட்சம் மக்கள் தொகையில் 4 பெண்கள் மட்டுமே கல்வியறிவு பெற்றிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதில் அப்படின்னு சொன்னால் ஆடம் ஸ்மித். புத்தக திரிபு காட்சி உருவ விளக்கப்படம் பின்வருவற்றில் எதனை குறிப்பதாக அமைகிறது? கவன ஊசல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனவெழுச்சி வளர்ச்சியில் ஹெடானிச கோட்பாடு என்ற கருத்து எதனை மையமாக கொண்டு அமைகிறது அப்படின்னா இனிமை. இனிமையா, முதிர்ச்சி, கற்பித்தல் முறைகள் அடைவொன்றிருக்கு. இது ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இனிமை. பூஜ்ஜிய அடையாள கடன் பத்திரம் முதிர்ச்சி கால அளவு 5 ஆண்டுகள். பூஜ்ஜிய அடையாள கடன் பத்திரம் முதிர்ச்சி கால அளவு 5 ஆண்டுகள். 2000 to 2001 ஆண்டு இந்திய அரசின் உள்நாட்டு பொதுக்கடன் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சந்தை விலையில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 38.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின், அயல்நாட்டு கடனின் விளைவுகள். இதுக்கு எல்லாமே தான் வரும். அதாவது மூலதன பொருட்கள் இறக்குமதி, உள்நாட்டு சந்தையில் தேவை மற்றும் அளிப்பை சமப்படுத்துதல், நிலையை பாதுகாத்தல், மதிப்புமிக்க அந்நிய செலாவணி மற்றும் இருப்பை பாதுகாத்தல். இது 3மே தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். இந்திய வரவு செலவு திட்ட வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி டேஸில் முடிவடைகிறது? மார்ச் 31. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸில் நான் பார்த்துருக்கேன். இதே கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இந்திய வரவு செலவு திட்ட வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31 தான் முடிவடைகிறது. அதாவது பட்ஜெட், இந்தியன் பட்ஜெட் இயர். சரிங்களா? அரசாங்கத்தின் நிதி திட்ட அறிக்கை வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் நிதி திட்ட அறிக்கை வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் அருந்ததி ராய். இந்த கொஸ்டின்ஸ் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் அருந்ததி ராய். சோடியம் குளோரைடு உப்பினை அதாவது சோடியம் குளோரைடு நீரில் சேர்க்கும்போது கரைசலின் கொதிநிலை எவ்வளவா இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருக்கும்.
NH7 பின்வருவனவற்றை இணைக்கிறது. வாரணாசி மற்றும் கன்னியாகுமரி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. அந்த நேஷ்னல் ஹைவே பற்றி அந்தந்த நம்பர் வந்து எந்தெந்த சாலைகளை இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு கம்மியாக தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் இதிலிருந்து அட்டன் பண்ணிடலாம். நேஷனல் ஹைவே 7 பின்வருவனவற்றை இணைக்கிறது. வாரணாசி மற்றும் கன்னியாகுமரி. நோபல் அமைதி பரிசிற்காக மிக இளம் வயதில் பரிந்துரைக்கப்பட்ட பெண் கல்வி உரிமைக்காக அறியப்படுபவர் யாருன்னா மலாலா. அது வந்து 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்த பரிசு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றது? ஜஹாங்கீர். முகலாய பேரரசு பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிஆர்பிக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிசிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முகலாய பேரரசுலேருந்து வராத கொஸ்டின்ஸே இருக்கவே செய்யாது. அவுரங்கசீப் பற்றி அடிக்கடி கேட்பாங்க. அவுரங்கசீப், பாபர், அக்பர் இவங்களை பற்றி அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முகலாய பேரரசு பற்றி படித்து வச்சுக்கோங்க. அதாவது அவங்க முகலாய பேரரசுலேருந்து வரிசைப்படி நம்ம வந்து ஆர்டர் படுத்தி படித்து வச்சுக்கணுமே ஈஸியாக இருக்கும். பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரிசுப்படி படித்து உங்கள் காலத்தில் என்னென்ன நடந்தது நிகழ்வுகள் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப வெரி வெரி ஈஸியாக இருக்கும். முகலாய பேரரசுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே இது டிஆர்பி ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு வந்து முகலாய பேரரசுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெளிப்படை விருப்ப எச்ச கோட்பாட்டின் அடிப்படை வந்து முறையான பயன்பாட்டு அளவீடு. நெக்ஸ்ட் 1. மொத்த பயன்பாடு உத்தம அளவாக இருக்கும் பொழுது இறுதிநிலை பயன்பாடு வந்து 0 இருக்கும். அதாவது மொத்த பயன்பாடு உத்தம அளவாக இருக்கும் பொழுது இறுதிநிலை பயன்பாடு வந்து 0 இருக்கும். தாழ்வு பொருட்களுக்கான வருவாய் தேவைக்கோடு எப்பொழுது இவ்வாறு சரிந்து செல்கிறது அப்படின்னா பின்னோக்கி சரிந்து செல்லும். சமநோக்கு வளைகோட்டிலேயே நகர்ந்து செல்வது என்பது பதிலீட்டு விளைவு. சமநோக்கு வளைகோட்டிலேயே நகர்ந்து செல்வது என்பது பதிலீட்டு விளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நுகர்வோர் சமநிலைக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த நிபந்தனை பூர்த்தி செய்திருக்க வேண்டும்? அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி x டிவைடட் பை மார்ஜினல் யூட்டிலிட்டி y ஈக்குவல் டு px டிவைடட் பை py. இது ஒரு அரசாங்கத்தின் பொது நிதி கொள்கையாகும். அரசு நிதி கொள்கை. எது வந்து பொது நிதி கொள்கை அப்படின்னா அரசுடைய நிதி கொள்கை தான் பொது நிதி கொள்கை. ஒரு நிறுவனத்தின் நிகர வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நிறுவன வரி. ஒரு நிறுவனத்தின் நிகர வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நிறுவன வரி. வரவு செலவு பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த வருவாய் மொத்த செலவு. 2012 to 13 ஆண்டின் வரவு செலவு திட்ட கணிப்பின்படி நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 5.1%, அதாவது 5.1% தான் இருக்கும். கூட்டாட்சி நிதி கோட்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் என்ற நூலை எழுதியவர் B.P. அடார்கர். 13வது நிதிக்குழு டேஸ் காலத்திற்கான பரிந்துரைகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ளது. தயவு செஞ்சு இந்த ஃபினான்சியல் கமிஷனை பற்றி நீங்கள் வந்து தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இந்த நிதிக்குழுவை பற்றி இருக்காத கொஸ்டின்ஸே இருக்காது. எக்கனாமிக்ஸில் வந்து நிதிக்குழு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை படிச்சுக்கிறணும். 2010 to 15 ஆன்சர். தேசிய சீற்றம் தீர்வு நிதியத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசு டேஸ் விகிதத்தில் பங்கு நிதி அளிக்க வேண்டும் என்று 12வது நிதிக்குழு பரிந்துரை செய்துள்ளது. 75:25. இப்போ பாருங்கள், இதுவே 2 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு நிதிக்குழுவில் இருந்தே. ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டின்னு விரிவாக்கணும்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. சரிங்களா? அதாவது பண்டம் மற்றும் பணிகளுக்கான வரி தான் இந்த ஜிஎஸ்டி. கீழ்கண்டவற்றில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு எது அப்படின்னா குறைந்த தனிநபர் வருவாய், அதிக மக்கள் தொகை, தரம் குறைந்த மனித மூலதனம். இது எல்லாமே தான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். காரணி செலவில் நிகர தேசிய வருவாய் என்பது மொத்த தேசிய வருவாய் தேய்மானம். தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் வைத்துக்கொள்ளக்கூடிய உயர்ந்தபட்ச நிலத்தின் அளவை இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. நில உச்சவரம்பு சட்டம். நீங்கள் வந்து தயவு செஞ்சு எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நில உச்சவரம்பு சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1964. இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். விவசாயி மற்றும் நுகர்வோருக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது கூட்டுறவு அங்காடி. சிறுதொழில் வளர்ச்சியில் உள்ள குறைபாடுகள். சிறுதொழில் வளர்ச்சியில் உள்ள குறைபாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா நிதி பற்றாக்குறை இருக்கும், தொழில்நுட்ப பற்றாக்குறை, மின்சார பற்றாக்குறை. இவை எல்லாமே வந்து சிறுதொழில் வளர்ச்சியில் வந்து குறைபாடுகளாக இருக்கும். இவை அனைத்தும் தான் ஆன்சர். சர்க்கரை ஆலை என்பது விவசாயத்தை தழுவியது.
மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற இடம் வந்து சென்னை. ஃபஸ்ட்டு வந்து மும்பை, செகண்ட் ஒன் வந்து கல்கத்தா, தேர்ட் ஒன் வந்து சென்னை. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது, டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். கங்கை கொண்ட சோழன் என அழைக்கப்படுவர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். 2013 ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது பெற்றவர் ஜிகர் தவான். கிரிக்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசனத்தின் பிரிவு ஆர்டிக்கல் 370. இது வந்து இப்போ நீக்கிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே இது வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. இப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்துட்டாங்க, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிக்கல். இது வந்து 2013 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். NCTE ஸ்டாண்ட்ஸ் ஃபார், NCTE என்பது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். பண அளிப்பை அளக்க 4 வகையான அளவுகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஏப்ரல் 1977. தொன்மை பொருளாதார நிபுணர் இர்விங் ஃபிஷரின் சமன்பாடு வந்து MV=PT. பவுமாலின் இன்வென்டரி தியரி டேஸ் அடிப்படையாக கொண்டது, பேர நோக்கம் அடிப்படையாக கொண்டது, அதாவது வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். டோபின் கீழ்காணும் புதிய பகுதியை தன் விளக்க உரை அல்லது பகுத்தாய்வில் அறிமுகப்படுத்தியுள்ளார். பத்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மொத்த மதிப்பில் செலுத்த பெற்ற முதல் மற்றும் இருப்பு கீழ்காணும் எந்த தொகைக்கு குறையாமல் இருப்பதை பதிவு செய்ய பெற்ற வணிக வங்கி என்கிறோம் அப்படின்னா அது வந்து 5 லட்சம். எந்த கல்வி குழுவால் இடைநிலை அளவில் பல்நோக்கு கல்வி முறை பரிந்துரைக்கப்பட்டது? தாராசந்த் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி டேஸ் ஆண்டு கல்வி இணைக்கப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது? 1976. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் பணியில் அமர்த்தக்கூடாது என்பது இந்திய அரசியல் சாசனம் டேஸ் பிரிவில் குறிப்பிடப்பட்டது? சட்டப்பிரிவு 23. தயவு செஞ்சு ஆர்டிக்கல் 55 வரைக்கும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபஸ்ட்டு வந்து மட்டும் ஒரு 55 ஆர்டிக்கல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 to 55. அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், இப்போ ஒன்று பார்த்துட்டோம், 2 கொஸ்டின்ஸ் இதிலிருந்து பார்த்துட்டோம். NCERT 1979, அதாவது 1979ஆம் ஆண்டில் வெளியிட்ட கல்வியில் சமூக ஒழுக்க மற்றும் ஆன்மீக விழுமங்கள் என்ற பதிப்பில் டேஸ் விழுமங்கள் கல்வியின் மூலம் போதிக்கப்படலாம் என வரையறுத்தது? 84 விழுமங்கள் வந்து கல்வியின் மூலம் போதிக்கப்படலாம் என்று NCERT வந்து வரையறுத்திருக்கிறது. மனித சக்தி திட்டமிடல் டேஸ் வகை செயல்பாட்டினால் அதிக தாக்கத்திற்குள்ளாகிறது? இடம்பெயர்தல். 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் தலைவர் PV நரசிம்மராவ். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஐந்தாண்டு திட்டங்களில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா 2ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் கேட்டிருந்தாங்க, 8வது ஐந்தாண்டு திட்டக்காலம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் தலைவர் PV நரசிம்மராவ். இப்போ வந்து இந்த 2013 PGTRP கொஸ்டின்ஸ்லேயே வந்து 3 கொஸ்டின்ஸ் ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து வந்துருச்சு. PV நரசிம்மராவ் இந்த திட்டத்தின் தலைவர். அதாவது நீங்கள் வந்து ஐந்தாண்டு திட்டத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இயரு, அதை வந்து அது எதோட மாதிரி, அதாவது உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹாரட் டோமர், 2வது மகலானோபிஸ், இப்போ வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து PV நரசிம்மராவை பார்த்தோம். இந்த மாதிரி இதை படிச்சுக்கிறோன்னு இயரும் படிச்சுக்கிறோன்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 10வது ஐந்தாண்டு திட்டக்காலம் 2002 to 2007. இதோட 4 கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் உருவாக்கியவர் கேட்டாங்க, 8வது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் கேட்டாங்க, 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்தோம், 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்துட்டோம். அப்போ ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்து 4 கொஸ்டின்ஸ் இப்போவே வந்துருச்சு பாருங்கள். PGTRP கொஸ்டின்ஸில் 2013 கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 2013 PG. சரிங்களா, 10வது ஐந்தாண்டு திட்டம் பின் வருபவைகளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? தனிநபர் வருவாய். பாருங்கள், இதோட 5 கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து 5 கொஸ்டின் வந்துருச்சு. 10வது ஐந்தாண்டு திட்டம் பின் வருபவைகளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா தனிநபர் வருவாய். இந்திய பொதுத்துறை எதிர்கொள்ளும் சிக்கல்கள் வந்து இவை அனைத்துமே தான். அதாவது செயல்திறன் குறைபாடு, ஊழல் மற்றும் லஞ்சம், தகுதிக்கு குறைவான உபயோகம், இது எல்லாமே தான் இந்திய பொதுத்துறை எதிர்கொள்ளும் சிக்கல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் வந்து ரெங்கராஜன். இந்த திட்ட கமிஷன் வந்து தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன், ஃபினான்சியல் கமிஷன், இப்படி இந்த இதுகளில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வரும். கீன்ஸின் கோட்பாடு உணர்த்துவது வந்து தேவை குறைவு, மிகை உற்பத்தி, இவை இரண்டையுமே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளாதார மந்த காலத்தில் தொகுத்தேவையை டேஸின் மூலம் வந்து அதிகரிக்கலாம்? தன்னாட்சி முதலீடு. தொடர்ந்து குறையும் இறுதிநிலை மூலதன ஆக்கத்திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழு பொருளாதார நோக்கம்.
அதாவது தொடர்ந்து குறையும் இறுதிநிலை மூலதன ஆக்கத்திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முழு பொருளாதார தேக்கம். உண்மை இருப்பு விளைவை உரைத்தவர் வந்து டான் பேட்டின்கன். இந்த டான் பேட்டின்கன் வந்து இதோட 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இவரோட இதெல்லாமே படித்து வச்சுக்கோங்க. உண்மை இருப்பு விளைவை உரைத்தவர் வந்து டான் பேட்டின்கன். கலைக்கு பயன்படுத்திய முற்றுரிமை அளவு கருத்தை அளித்தவர் வந்து ஏபி லேர்னர். கலைக்கு பயன்படுத்திய முற்றுரிமை அளவு கருத்தை அளித்தவர் வந்து ஏபி லேர்னர். தயவு செஞ்சு இந்த மோனோபுலியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மோனோபுலியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 எதிரடையான இலக்குகளிடையே மனப்போராட்டம் வந்து விலகு. இது வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி கொஸ்டின். கல்வி புதுமையின் குறிக்கோளானது கற்றல் மிகை மாற்றத்தை உருவாக்குவது. கல்வி புதுமையின் குறிக்கோளானது வந்து கற்றலில் மிகை மாற்றத்தை வந்து உருவாக்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆசிரமம் மனித ஒற்றுமையே உயர்வானது என்பதை பிரதிபலிக்கிறது? ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம். கல்வியில் ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்தை முதலில் பிரதிபலித்தவர் வந்து ரூசோ பற்றி எஜுகேஷன் மெத்தட், அதாவது சைக்காலஜியில் வந்து நீங்கள் ரூசோ பற்றி கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரூசோவில் வந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கு. கல்வியில் வந்து ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்தை முதலில் பிரதிபலித்தவர் வந்து ரூசோ. இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் முகப்புரையில் விரிவாக்கப்பட்ட கோட்பாடுகளில் ஒன்று சமத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வளைகோடு கீழ் நோக்கி சரிவதற்கு காரணம் வட்டி விகிதம் மற்றும் தேசிய வருமானத்திற்கு இடையிலான எதிர்மறை தொடர்பு. அதனால தான் இந்த வளைகோடு வந்து கீழ் நோக்கி சரிஞ்சு செல்லும். ஹிக்ஸின் வாணிப சுழற்சி கோட்பாட்டில் தன்னாட்சி முதலீடு அதிகரிப்பது நிலையான விகிதத்தில். ஹிக்ஸ் பற்றி படித்து வச்சுக்கோங்க. கீன்ஸ் பணவீக்கத்தை டேஸ் அடிப்படையில் வந்து விளக்குகிறார். தேவை காரணிகள். இதோட கீன்ஸோட தியரியில் வந்து 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், அடிக்கடி வரும். கீன்ஸ் பணவீக்கத்தை டேஸ் அடிப்படையில் வந்து விளக்குகிறார். தேவை காரணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பணவியல் கோட்பாட்டின்படி பணவீக்கம் உருவாவதற்கு காரணம் பண அளிப்பில் விரைவான எழுச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளீடு உற்பத்தி பகுப்பாய்வு சார்ந்திருப்பது டேஸ் பொது சமநிலை கோட்பாட்டை. அபெரல் பூங்கா என்பது எதனுடன் சம்பந்தப்பட்டது? ஏற்றுமதி வழிமுறை, எக்ஸ்போர்ட் ஸ்கீம்ஸ். புதிய தொழில் கொள்கை எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1991 ஜூலை. இந்த புதிய தொழில் கொள்கை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வெரி சிம்பிள், அதை படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1991 ஜூலை. மாநில தொழிலாளர் காப்பீட்டுச் சட்டம் 1948 என்பது எதை குறிப்பிடுகிறது? உடல்நல காப்பீடு. தொழில் தகராறுகளின் விளைவு பொருளாதார நஷ்டம், நிம்மதியின்மை. இது 2மே தான். இதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி போடுறது மாதிரி தான். மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸில் வந்து திங்க் பண்ணி போடுறது மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளாம் சுயமாக போடணும். 1990 to 91 ஆண்டிற்கான இந்திய தொழில் வளர்ச்சி விகிதம் 7.9%. காகித பணத்தை வெளியிடுவதற்கு குறைந்தளவு காப்பாக ஆர்பிஐ வைத்திருக்க வேண்டிய இருப்பு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பரில் இதே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரூபாய் 115 கோடிக்கு மேல் தங்கம் மற்றும் 85 கோடிக்கு வெளிநாட்டு கடன் பத்திரங்கள் இது வச்சுருக்கணும். அதாவது வந்து நம்ம பேசிக்காக அது தெரிஞ்சு வச்சுருக்கணும் எல்லாருமே. காகித பணத்தை வெளியிடுவதற்கு குறைந்தளவு காப்பாக ஆர்பிஐ வைத்திருக்க வேண்டிய இருப்பு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வைத்திருக்க வேண்டிய இருப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 115 கோடிக்கு மேல் தங்கம் மற்றும் 85 கோடிக்கு வெளிநாட்டு கடன் பத்திரங்கள் வந்து வச்சுட்டு தான் பணத்தை வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆர்பிஐயின் தற்பொழுதைய ஆளுநர் யார்? இதெல்லாம் அடிக்கடி நம்ம மாறிட்டுருக்கோம். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்களோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக வந்து ஆர்பிஐயின் கவர்னர்கள் வந்து நம்ம அந்த இயர் படி வரிசைப்படி படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? டி சுப்பாராவ். அயல்நாட்டு வர்த்தக பெருக்கியின் மற்றொரு பெயர் ஏற்றுமதி பெருக்கி. நிலையான மாற்று வீத முறையில் மாற்று வீதம் நிர்ணயிக்கப்படுவது பணவியல் ஆணையம், மானிட்டரி அத்தாரிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சுங்கவரியின் தலையாய நோக்கம் உள்நாட்டு தொழிலை பாதுகாத்தல். சுங்கவரியின் தலையாய நோக்கம் எது அப்படின்னா உள்நாட்டு தொழிலை பாதுகாத்தல். டேக்ஸை பற்றி அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அதை படித்தாலே உங்களுக்கு போதும். டேஸ் என்பவர் கற்றல் மாற்றத்தினை விளக்குவதற்காக ஒத்தல் கூறுகளின் கோட்பாட்டினை உருவாக்கினார். தார்ன்டேக், ரூசோ. இது உங்களை பற்றிலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. புலன் உணர்வு தகவல்களுக்கு விளக்கம் தருவதில் டேஸ் மேம்பட்ட அறிதலுக்கு உட்படுகிறது. புலன் காட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிக்கல் தீர்க்கும் திறன் வயது சார்ந்து வளர்ச்சியடையும். இவ்வளர்ச்சி வேகம் மற்றும் துல்லியம் இவை இரண்டிலும் அமையும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ செட் பண்ணுறாங்க. நீங்கள் அது வந்து எப்படி போட்டு நம்ம இதை பற்றி டாபிக் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம சரியாக செட் பண்ண முடியும். இதுக்கு வந்து 1 மற்றும் 2 சரியான பதில்.
முயன்று தவறி கொள்கையை வழங்கியவர் வந்து எட்வர்ட் எல் தார்ண்டேக். தார்ண்டேக் கொஸ்டின் இதோட 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எபிங்காஸின் சோதனை எதனுடன் தொடர்புடையது? மறதி வளைவு. குத்தகை முறை சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் வந்து வாடகை தொகையை வந்து முறைப்படுத்துதல், குத்தகை கால பாதுகாப்பு. அதாவது நம்ம குத்தகை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? டெண்டன்சி ரிஃபார்ம்ஸு. குத்தகை முறை சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் வந்து வாடகை தொகையை வந்து முறைப்படுத்துதல், குத்தகை கால பாதுகாப்பு. இவை 2மே தான். நெக்ஸ்ட் ஒன், விவசாய கடன் கொடுப்பது, வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான தேசிய வங்கி, அதாவது வந்து நபார்டு. வேளாண்மை விற்பனை முறையில் காணப்படும் குறைபாடுகளை நீக்குவதற்கு இந்திய அரசால் அமைக்கப்பட்டது எது அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை அங்காடி, ரெகுலர் மார்க்கெட். பொது விநியோகத்திற்காக அரசு தானியத்திற்கு நிர்ணயிக்கும் விலை வெளியீட்டு விலை. பூதான் இயக்கம் துவங்கிய ஆண்டு 1951. இது ஹிஸ்ட்ரி கொஸ்டின். இதோட 3 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இதில் பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட வேலை கற்றது பின்னர் மற்றொரு வேலை கற்பதற்கு உதவியாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேரடியான கற்றல் மாற்றம். மனித தேவைகளை உயர்நிலைப்படி கோட்பாடாக உருவாக்கியவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. தற்காப்பு நடத்தை அல்லாதது எது? மனப்போராட்டம். இவற்றில் எது ஆளுமையின் உயிரியல் காரணி அல்ல? நுண்ணறிவு. நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் சூத்திரம் எது? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்பா. அதாவது MA/CA × 100. தேசிய வளர்ச்சி சபை அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1951. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் காரணி செலவில் இந்தியாவின் நிகர தேசிய வருவாயின் ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் 7.8%. இதோட 6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 2013 PGTRPலேருந்து, சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 2009 அதாவது 2009 இந்தியாவின் வறுமையை கணக்கிடும் முறையை மறு ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ST டெண்டுல்கர். இந்தியாவில் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரா. கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலம் 12வது நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அதிகபட்ச மத்திய நிதியுதவி பெற்றது? உத்தரப்பிரதேசம். ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இதோட 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நுகர்வு சார்பு வந்து C = A+PY. உற்பத்தி சார்பு, நுகர்வு சார்பு, அதாவது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், கன்சப்ஷன் ஃபங்க்ஷன்லாம் நம்ம வந்து படித்து வச்சுருக்கலாம். பேசிக் கொஸ்டின் தான் படிச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் ஒன், சேவின் அங்காடி விதி இதை குறிப்பிடுகிறது. அளிப்பு அதிக முக்கியம். தொன்மைவாத பொருளியல் அறிஞர்கள் இதை அனுமானித்தனர். தடையற்ற சந்தை பொருளாதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொன்மைவாத வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்படி பண அளிப்பு அதிகரிப்பால் விலை மட்டம் வந்து அதிகரிக்கும். எந்த அங்காடியானது ஒரு விற்பவர் அல்லது ஒரு உற்பத்தியாளரை கொண்டது? முற்றுரிமை. மோனோபொலியிலிருந்து கண்டிப்பாக அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இதோட 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் மோனோபொலியிலிருந்து. விலை வேறுபாட்டின் 3 நிலைகளை கூறியவர் வந்து பிகு. எல்லா முக்கிய தேவை வளைகோட்டிலும் விளம்பர செலவு இருக்குமானால் அது சிக்கல்களை புகுத்தும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா திருமதி ஜோன் ராபின்சன். நெக்ஸ்ட் ஒன், சில விற்பனையாளர்கள் அல்லது உற்பத்தியாளர்களை கொண்ட அங்காடி அமைப்பு சில்லோர் முற்றுரிமை. ஆலிகோபொலி. மோனோபொலி, ஆலிகோபொலி, இதிலிருந்து 4 கொஸ்டின்ஸ் இதோட பார்த்துட்டோம். சில்லோர் முற்றுரிமையில் திருப்பமுற்ற தேவை வளைகோட்டு மாதிரியை உருவாக்கியவர் பால் MVC. இதோட 5 கொஸ்டின் மோனோபொலியிலிருந்து பார்த்துருக்கோம். அயல்நாட்டு செலுத்து நிலையில் உள்ள பாதகமான நிலையை சரி செய்வதற்கான வழிமுறைகளின் ஒன்று நாணய மதிப்பை குறைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நடப்பு கணக்கு செலுத்து நிலையில் முக்கியமானவை ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் தொடர்பாக வெளிப்படையாக தெரிகின்ற வாணிபம். சரிங்களா? நடப்பு கணக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையாய நோக்கம் அனைத்து தடைகளையும் களைந்து பொருட்கள், பணிகள், முதல் மற்றும் உழைப்பு தடையில்லாமல் உறுப்பு நாடுகளிடையே செல்வது தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையாய நோக்கமாகும். மஸ்கிரேவின் கருத்துப்படி பின்வருவற்றில் எவை மாநில அரசின் பணி அல்ல அப்படின்னா உற்பத்தி. நேர்முக வரிக்கு ஓர் எடுத்துக்காட்டு வருமான வரி. டேக்ஸில் இருந்து இதோட 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். எந்த உற்பத்தி சார்பானது நிலையான விளைவினை வந்து கொண்டது? நேர்கோட்டு அல்லது முதல்நிலை ஒரே மாதிரியான உற்பத்தி சார்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உற்பத்திக்கு 2 உள்ளீடுகளும் அவசியம் என்று இந்த உற்பத்தி சார்பு குறிப்பிடுகிறது. இந்த 2 உள்ளீடுகளில் ஒன்று 0 உற்பத்தி 0 எந்த உற்பத்தி சார்பானது இத்தகைய பண்புகளை கொண்டதுன்னா காப்டாக்லஸ் உற்பத்தி சார்பு. பண செலவினுடைய மற்றொரு பெயர் பொருளாதார செலவு, மானிட்டரி காஸ்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சராசரி மாறும் செலவு என்பது மொத்த மாறும் செலவு டிவைடட் பை உற்பத்தி. எந்த அங்காடி அமைப்பானது நிறுவனங்கள் நுழைய டேஸ் அல்லது வெளியேற தடையற்ற நிலை என்ற முக்கியத்தன்மையை கொண்டது அப்படின்னா முற்றுரிமை. எந்த அங்காடி அமைப்பானது நிறுவனங்கள் நுழைய டேஸ் அல்லது வெளியேற தடையற்ற நிலையற்ற முக்கியத்தன்மையை கொண்டதுன்னா நிறைவு போட்டி. இதோட அந்த மோனோபொலி, ஆலிகோபொலி, அப்புறம் இதில் இருந்து வந்து 7 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.